Assalamu alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான பன்னீர் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பன்னீர் பிரியாணி ரெசிபி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க சரவணன் அப்படிங்கறவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் இந்த ரெசிபி இந்த பன்னீர் பிரியாணி ரெசிபி ரொம்ப சிம்பிளா டேஸ்டி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல பிரியாணி ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணிருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பன்னீர் பிரியாணி செய்கிறதுக்காக 400 கிராம் அளவுக்கு பன்னீரை நான் வந்து க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பன்னீரை ஃபஸ்ட்டு நம்ம மேக்னேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பன்னீருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் வந்து உடஞ்சிடக்கூடாது. இந்த மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பன்னீரை நம்ம அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பன்னீர் பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிட வேண்டாம். இது 2 மசாலாவே போதும். இந்த பன்னீரை இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வதங்குற வரைக்கும் ஊற வச்சா கூட போதும். இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து 4 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி, கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 3 கிளாஸ் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இதையுமே ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸும் ஒரு 20 நிமிஷம் மாதிரி ஊறினா தான் ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ ஒரு அரை மணி நேரம் போல் ஆகிடுச்சு. நம்ம பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் பீசஸை நம்ம எதுக்காக ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா, பிரியாணியில் சேர்க்கும்போது பன்னீர் வந்து உடையாமல் வரும். அதனால் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த பன்னீரை வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து மேலே ஒரு கோட்டிங் மாதிரி வரும். அதாவது லைட் அண்ட் கோல்டன் ப்ரௌன் ஆகும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதிக நேரம் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. இப்போ பாருங்கள், பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வெளியே எடுத்துட்டு மறுபடியும் அதே கடாயில் நம்ம பிரியாணி கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கலாம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சாஜிராவும் ஆட் பண்ணிக்கிறேன். சாஜிரா உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இதில் நம்ம சிக்கன் மட்டன் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து உங்களுக்கு ஃப்ரைட் ஆனியன் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா இதுலேருந்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து ரெடிமேடாக இருக்குது. நான் அதனால் அப்படியே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய் காரத்துக்காக ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி பாருங்கள் நல்லாவே மேஷ் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் வந்து அதிகமாக ஆட் பண்ண வேணாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலாலேருந்து இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிராக இருந்தது அப்படின்னா 1 குழிக்கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வந்து புளிப்பு கம்மியாக இருந்தனால நான் 1.5 கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு தயிரோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் தயிர் வந்து நல்லாவே மசாலாவோட மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் பீசஸ் வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மசாலாவோட ஆட் பண்ணுறனால நமக்கு பிரியாணி வந்து மிக்ஸ் பண்ணும்போது உடையாமல் வரும். அதனால தான் ஃப்ரை பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நெய்யில் வந்து நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீரில் வந்து நம்ம என்ன தான் மசாலா சேர்த்தாலும் மசாலா வந்து ஏறாத மாதிரியே இருக்கும். நீங்கள் நெய்யில் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கசூரி மேத்தி எடுத்திருக்கேன். காஞ்ச வெந்தய இலை தான். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கசூரி மேத்தி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ கசூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியில் வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவில் வந்து எந்தளவுக்கு தண்ணி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மசாலாவில் தண்ணி இல்லை, அதனால் நான் அப்படியே அரிசி ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பால் 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதே கப்பால் நான் 4.5 கப் அளவுக்கு தண்ணி அளந்துக்க போகிறேன். அதாவது 1 கப் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்க்கு தண்ணி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 4.5 கப் அளவுக்கு தண்ணி இதில் அளந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலாவும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நான் கொஞ்சமாக வெதுவெதுப்பாக சூடு பண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணி தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து கொதிக்க வச்சு ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இப்போ அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா பன்னீரும் உடஞ்சிரும், அரிசியும் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து அப்படியே விட்டுருங்க. இதை மூடி போட்டு 10 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாமே நல்லாவே ட்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து குங்குமப்பூவை சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அரிசி வந்து 1-2 கலராக தெரியும், அதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூ ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வாசனைக்காக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து இந்த மாதிரி ஓரங்கள்லேயும் நடுவுலையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வாசம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரிசியும் வந்து ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா வந்து எடுத்து விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃப்ரைட் ஆனியனே ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ஆனியன் வந்து நான் ரெடிமேடாக இருந்தனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஆனியன் வதக்கும் போதே கொஞ்சமாக வந்து ஃப்ரைட் ஆனியன் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கடைசியாக நம்ம தம் போடும்போது ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். தம் போடுறதுக்கு நான் அந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாயில் பேப்பர் இல்லாதவங்க நீங்கள் வந்து நார்மல் நியூஸ் பேப்பர் வச்சு கூட தம் போட்டுக்கலாம். ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி காற்று போகாமல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது வந்து வெயிட்டான பாத்திரம் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் மாதிரி தம் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அரிசி அதிகமாக வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தம் போட்டு எடுத்துக்கோங்க. காற்று போகாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குது. இந்த பிரியாணிக்கு மேலே உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து முந்திரி கூட ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து பிரியாணியை பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து பன்னீர் வந்து உடஞ்சிடக்கூடாது. நல்லா வந்து மசாலாவும் அரிசியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம மேலே வந்து குங்குமப்பூ தண்ணிலாம் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நெய்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியே விடலை. இப்போ இந்த ஸ்டைலில் ஆட் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி பாருங்கள், நல்லா நீள நீளமாக நல்ல உதிரியாகவும் வந்திருக்கு. ஒட்டாமையும் குலையாமையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் பிரியாணி ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. உண்மையாகவே கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த பன்னீர் பிரியாணியோட சைட் டிஷ்ஷாக வந்து ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, அது மட்டும் இல்லாமல் பட்டர் சிக்கன், பட்டர் பன்னீரோடு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பன்னீர் பிரியாணி நான் சொல்லி கொடுத்த இதே மெத்தடில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீரை ஃப்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள். பன்னீர் வந்து சாப்பிட்றதுக்கு தனி ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பன்னீர் பிரியாணியோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.